சத்திய கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நம்மிடத்துல ஒரு சில காரியங்களில் மாற்றம் இருக்கிறது. ஏன் சில விஷயத்தை ஏற்றிருக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், மாற்று கொள்கையில் இருப்பவர்களோடு பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. மாற்று கொள்கையில் இருப்பவர்களோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. அவர்களோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், அசத்தியத்தில் இருப்பவர்களோடு இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடு, நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கிறோம்? அவர்கள் அசத்தியத்தில் இருப்பார்களே ஆனால் கொள்கையில மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுத்துடவே கூடாது. சில இடங்களை நம்ம நடைமுறைப்படுத்தும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை குறித்து சொல்ல வேண்டுமையானால், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் கூட சில இடங்களில், சில சபைகளில் இந்த கொள்கையை சரியாக கடைபிடிக்கிறார்கள். எப்படி? தன்னோடு இருக்கிற சில நண்பர்கள் மது அருந்துகிற பழக்கமுடையவராக இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதில், தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதில் சொல்லி எல்லா இடத்திலும் மது அருந்துகிற பழக்கமுடைய நபர்களுக்கு மத்தியில் இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய சகோதரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் எந்த இடத்திலும் மது அருந்த மாட்டோம் என்று இருக்கிறோம். ஏன் அருந்த மாட்டேங்கிற? நாங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன் இதை குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு கேள்வி முன் வருகிற பொழுது சொல்லக்கூடிய பதில் என்ன? அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அதை தடுத்து இருக்கிறாங்க. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் அதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறது. எந்த நிலையிலும் அதை தொடமாட்டோம் என்று சொல்லுகிறோம். அதுல உறுதியா இருக்கிறோம். அதே உறுதி என்பது எல்லா காரியத்திலும் இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில யூதர்கள் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும். யூதர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனுடைய வேதத்திலும் சரி, சிலதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலவற்றை மறுத்துருவாங்க. இது அவங்களுடைய பழக்கம். எதுவெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் அவர்களுக்கு உகந்ததாக இருக்கிறதோ, அந்த காரியங்களை, அந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, இது மார்க்கத்தின் சட்டம் அப்படின்னு நடைமுறைப்படுத்திடுவாங்க. இதுவே அவர்களுக்கு பாதகமாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முறையை தடுக்கக்கூடிய விதமாக, மாற்றுகிற விதமாக சில சட்டங்கள் பிறப்பிக்கப்படுகிற பொழுது அங்க என்ன செஞ்சிருவாங்க, இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இது யூதர்களுடைய பண்பாகவே இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படிதான் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய பண்பு அப்படிதான் போய்கிட்டு. நம்முடைய பண்பு எதற்கு நிகராக சென்று கொண்டிருக்கிறது? சத்திய கொள்கையை ஏற்றாலும் யூதர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை உலகத்திலே பயன்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அதுபோன்று இன்னைக்கு நாம பயன்படுத்துறோம். மது அருந்துறது இஸ்லாத்திலே ஹராம், அதை செய்ய மாட்டேன் என்று அந்த இடத்திலே கொள்கையை பிடிக்கக்கூடிய நாம நம்முடைய நண்பர்களுடைய வீட்டிலே நடத்தப்படுகிற விசேஷங்கள், நம்முடைய நெருங்கிய நண்பர்களோடு நடத்தப்படுகிற குடும்பத்தினுடைய இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடைபெறுகிற திருமணங்கள், மற்ற ஏதேனும் நிகழ்ச்சிகள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடந்தது என்றால் அதுல நாம போய் நிக்கிறோம்னா, அப்ப அதையும் தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யஸ்தஹ்ஸு பிஹா. எந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த இடத்தில் விளையாட்டாக ஆக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நீங்க போகாதீங்க. ஃபலா தகூது மாஹும் ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரிஹி. அந்த சபையில் அவர்கள் அந்த பேச்சுக்களை விட்டு மீளுகிற வரை, அந்த சபை அந்த இறைவனை கேலி செய்கிற, மார்க்கத்தை கேலி செய்கிற சபையாக இருக்கிற வரையிலும் அங்க போய் உட்காராதீங்கிறான். ஏன் உட்காராதீங்க? இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள். எனக்கும் அந்த சபைக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அதை விரும்பவில்லை, நான் அதை நேசிக்கவில்லை, அவர்கள் செய்வது தவறுதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல நான் போய் உட்கார்றேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், நீங்களும் அவர்களை போன்றவர்கள். நீ செய்ய விருப்பமே இல்லை அப்படின்னாலும் நீ அதை செஞ்சவங்கிறான்ல. இப்ப மது அருந்துகிற பொழுது பையை பிடிக்கக்கூடிய இஸ்லாம், அது தவறு என்று சொல்லுகிற இஸ்லாம், மார்க்கத்தை கேலி செய்கிற சபையின் பால் செல்லக்கூடாது, அதுவும் தவறு என்றுதானே சொல்லுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இந்த ஜும்ஆவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தினை தன்னுடைய மார்க்கமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான நபர்களை நம்ம பார்க்கிறோம். புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை அறிந்து இஸ்லாமிய மார்க்கம் என்பது உண்மையில் இறைவனுடைய மார்க்கம்தான் என்பதை புரிந்து பல நபர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அல்லது பிறந்ததிலிருந்து இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்களும் இறைவனுடைய விஷயத்தில் எல்லோரும் ஒரே நிலையில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். பொதுவாக முஸ்லிம் என்று சொன்னால் அவர் தன்னுடைய இறைவனாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார். அதுல மாற்று கருத்துக்கள் என்பதற்கு வேறு மாற்று கருத்து என்பது கிடையாது. எல்லாருமே என்ன செய்யறோம், முஸ்லீம் தன்னை ஒருவர் முஸ்லீம்னு சொல்றார் அப்படின்னாலே அவர் அல்லாஹுவை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டார், அவர் அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதே தருணத்துல எல்லோரும் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் இறைவன் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் அதிகமான முஸ்லிம்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்க்கை செயல்பாடுகளை இறைவன் சொன்ன வழிக்கு மாற்றமாக அமைத்துக் கொண்டிருப்பதையும் நம்ம பல இடங்களிலே பார்க்கிறோம். ஒரு மனிதர் தன்னை இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்கிறார், அல்லாஹுவை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் இந்த உலக வாழ்க்கையை வாழுகிற பொழுது தன்னுடைய மனம் சொல்லுகிற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. மாற்றமாக இறைவன் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை திருமறை குர்ஆனின் மூலமாக பல வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படியெல்லாம் இறைவன் சொல்லுகிறான்? திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிற பொழுது நான் உங்களுக்கு எதை அருள் இருக்கிறேனோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையாக நான் அருள் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க, கடைபிடியுங்கள் என்று குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறார். பல இடங்களில் இறைவன் சொல்லுகிற பொழுது குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தியுல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும்
அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, கட்டுப்பட்டு நடங்க, அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லுகிறான். இப்ப நபியை பார்த்து இறைவன் சமூகத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, நபியின் வழிமுறையை பின்பற்றேன். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு எப்படி வாழ கற்று தந்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை இறைவன் பல இடங்களில் நமக்கு என்ன செய்யறான், திருமறை குர்ஆனின் மூலமாக விளக்கி தருகிறார். அதே போன்று இன்னொரு வசனத்துல இறைவன் சொல்லுகிற பொழுது, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தருகிற வழிமுறையில் நபிகளார் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் மறுமையில் என்ன செய்வாங்க, அல்லாஹுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள், அல்லாஹுடைய அருள் பெற்ற உண்மையாளர்களுடனும் உயிர் தியாகிகளுடனும் என்ன செய்வாங்க, சொர்க்கத்திலே அவர்கள் வசிப்பார்கள் என்றும் குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறார். அப்ப நமக்கு இறைவன், முஸ்லிம்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய பெரும் கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தில் நீ வாழுகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதரவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரவர்கள் எப்படி உனக்கு பேச சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரவர்கள் உனக்கு எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் நீ எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹுவின் தூதரவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களா, எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த அடிப்படையில உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். இதுதான் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய வழிமுறை. ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை, வாழ்க்கை செயல்பாடுகளை என்ன செய்யணும், இறைவன் சொன்னதன் அடிப்படையில் நபிகளாரின் வாழ்க்கையை மையமாக வைத்துத்தான் உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல முஸ்லிம்களாக பயணிக்கக்கூடிய அநேக நபர்கள், பல நபர்கள் பல கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் பல தவறான வழிகளை ஏற்படுத்தி கொண்டு பல காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் நமக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்ன? இன்னைக்கு நம்மோடு இருக்கிற நம்முடைய உறவுகள், நம்மளுடைய தாய் தந்தையர், நம்மோடு நெருங்கி பழகக்கூடிய நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடியவர்கள், எல்லோருடைய நிலையை பார்க்கிறோம். பல நபர்களுக்கு இறைவன் இந்த நேர் வழியை காட்டாமல் இருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி வாழணும்னு சொல்றானோ, எப்படி இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நமக்கு சொல்லுகிறானோ, அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பல நபர்கள், அமைத்துக் கொள்ளாத பல நபர்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வழியை காட்டல. இதுதான் என்று தெளிவாக சொல்லப்பட்டாலும் அது அவர்களுக்கு இறைவன் என்ன செய்யல, அந்த நேர் வழியை காட்டாததன் விளைவு அவர்கள் இஸ்லாத்தில இருந்தாலும் கூட இறைவன் சொல்லியிருக்கிற, நபிகளார் காட்டி தந்திருக்கிற வழிமுறைகளுக்கு மாற்றமாக தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இறைவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அந்த அருளை செய்திருக்கிறார். அல்லாஹுவின் தூதரை தவிர வேறு யார் மார்க்கத்தினுடைய சட்டமாக எதை சொன்னாலும் சரி, சஹாபாக்கள் சொன்னாலும், அதற்கு பிறகு வந்த இமாம்கள் சொன்னாலும், அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு சட்டத்தை சொன்னாலும், நபிகளார் சொல்லவில்லை என்றால் அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு கொள்கையை, இறைவன் சொல்லி இருக்கிற அந்த கொள்கையை ஏற்று பயணிக்கக்கூடிய ஒரு அருளை இறைவன் இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த அருளில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். சற்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே நபர்கள், இதே பகுதிகளில் பல நபர்கள் இந்த கொள்கையில் பயணிக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய அவருடைய தகப்பனார் அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறார், அவருடைய தாயார் இந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறார், அவருடைய உறவுகள் இந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறார்கள்.
அப்படி தன்னுடைய தாய்க்கு கிடைக்காத, தன்னுடைய தந்தைக்கு கிடைக்காத, தன்னுடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு கிடைக்காத ஒரு நேரான வழிமுறையை, பாதையை இறைவன் நமக்கு காண்பித்து தருகிறான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை பயணத்தை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் இதே மாதிரிதான் செஞ்சான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடத்துல, சஹாபாக்களிடத்துல எடுத்து சொல்லுகிற பொழுது எல்லோருக்கும் அல்லாஹ் என்ன செய்யல? இந்த நேர் வழியை கொடுக்கல. அதே நேரத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன? அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஸ்லாத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிற பொழுது அவர்கள் யாரும் அல்லாஹுவை மறுக்கவில்லை. அதையும் புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹுவை மறுக்கிற ஒரு கூட்டத்தில் போயிட்டு ரசூல் என்ன செய்யல? இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லலை. குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் போய் பிரச்சாரம் பண்ணது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களிடத்துல எடுத்து சொல்லுகிற பொழுது அந்த எதிரில இருந்தவர்கள் எல்லாம் அல்லாஹுவை மறுத்தவர்கள் கிடையாது. நம்மை விட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள். குர்ஆன் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறாங்க. நீங்க நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கிறது, ஒரு வீடு இருக்குது. நம்மள்ட்ட இது யாருதுன்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன இருக்கும்? என்னோடதுன்னு சொல்லுவோம். என் உழைப்பில் நான் சம்பாதித்து வாங்கியதுன்னு சொல்லுவோம். என்னுடைய தகப்பனார் எனக்கு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் இதே கேள்வி அன்றைக்கு மக்காவிலே இருந்த முஸ்லிம்களிடத்தில் கேட்கிற பொழுது அவர்களுடைய பதில் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னா, இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், லில்லாஹி, அல்லாஹ்வுக்குரியது. வானம் யாருக்கு சொன்னோம்? அல்லாஹ்வுக்குரியது. பூமி யாருக்கு சொன்னோம்? அல்லாஹ்வுக்குரியது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற அத்தனையும் யாருக்கு சொன்னோம்? அல்லாஹ்வுக்குரியது. இதுதான் அவர்களுடைய பதிலாக இருந்தது என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்த மக்களிடத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சத்திய பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. ஏன் கொண்டு சென்றார்கள்? அவர்களுடைய நடைமுறைகள் எல்லாம் இறைவன் சொன்ன அந்த நடைமுறை எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நிறைய இஸ்லாம் சொல்லுகிறதோ அதற்கு மாற்றமாக இருந்தார். இறைவன் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை இறைவனை ஏற்றிருந்தாலும் கூட அந்த கொள்கையில் வழிதவறி இருந்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நேர்படுத்துவதற்காகத்தான் மக்களிடத்தில் எடுத்து சொன்னாங்க. சொன்னதனுடைய நிகழ்வு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சத்திய மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொன்னதனுடைய விளைவு அவர்களை எப்படியான நிலையில் மாற்றி இருக்கிறதே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அதே அருளை இறைவன் நமக்கு செய்திருக்கிறார். பல இடங்களில் அல்லாஹுவின் தூதரை மாத்திரம் பின்பற்றுவோம் என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அதே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்த ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாஃபியு என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியா, அதாவது சஹாபாக்களை பார்த்து வளரக்கூடிய நபர்கள், அவங்கள தாபியான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாபியா நாஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம். அவரோடு என்ன செய்யறாங்க? தன்னுடைய வாகனத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல ஒரு இடத்துல என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டு இடையனுடைய குழலின் மூலமாக ஏற்படுகிற ஒரு இசையை செயல்படுத்துறார். ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் கையில வச்சிருக்கிற ஒரு குழாய், அதிலிருந்து என்ன செய்யறான்? ஒரு இசையை வெளிப்படுத்துகிறான். அந்த இசையை தன்னுடைய காதுகளால் கேட்கிற பொழுது உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய காதுகள்ல தன்னுடைய கைகளை வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள். அடைத்து கொண்டு நாஃபி அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், தங்களுடைய வாகனத்தை எந்த பாதையில நாம் சென்று கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து திசை திருப்புங்க, பாதையை திருப்புங்கிறாங்க. ஒரு பாதையில போகிற பொழுது அதிலிருந்து அந்த இசையினுடைய ஓசை கேட்கிறதை வாகனத்தை திருப்புங்கிறாங்க. திருப்பி கொஞ்ச தூரம் போகிற பொழுது அப்ப நாஃபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா நாஃபி அத்தஸ்மஉ, அந்த ஓசை உங்களுடைய காதுகளில் கேட்கிறதா அப்படின்னு கேட்கிற பொழுது நாஃபி அவங்க பதில் சொல்றாங்க, நாம், ஆமா, என்னுடைய காதில் அந்த ஓசை கேட்கிறது. ஃபயம்லி, கொஞ்சம் தூரம் செய்யுங்க, தாண்டி போங்க. எதுவரைக்கும் செல்லுகிறார்கள்? ஹத்தா குல்துல்லா,
அவர் இல்லை என்று சொல்லுகிற வரைக்கும் அந்த பயணத்தை தூரத்தை என்ன செய்யறாங்க, பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், அந்த சத்தம் கேட்கல, நின்றுச்சு. நின்று விட்டது என்று சொன்னதற்கு பிறகு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதை செஞ்சுட்டு இப்னு உமர் அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? இதே போன்று ஒரு ஆட்டு இடையினுடைய சத்தம், இசையினுடைய ஓசை கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய காதுகளில் கையை வைத்து அடைத்துக் கொண்டதை நான் பார்த்தேன். கட்டுப்படக்கூடிய தன்மையை பாருங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த ஒரு செயல்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த பிறகு கூட அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கை உறுதியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏராளமான செய்திகளை எடுத்து பார்க்கலாம். அதே போன்று சுனன் அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிற ஒரு செய்தி, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவில் என்ன செய்யறாங்க, அரசராக இருக்கிறாங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் என்ன செய்யணும், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற கடிதத்தை சொல்லணும். ஒரு செய்தியும் என்ன செய்யணும், கடிதம் மூலமாக தூது செய்தியை எடுத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்துதான் எல்லா கடிதத்தையும் எழுதுவாங்க. எந்த நாட்டுக்கு ஒரு கடிதம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாலும் ஸைத் பின் சாபித் அவர்கள் என்ன செய்வாங்க, கடிதத்தை எழுதுவார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்வாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. யூதர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிக்கு கடிதத்தை அனுப்பணும். யூதர்களுக்கு அரபி தெரியாது. யூதர்களுடைய மொழி என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. இப்ப என்ன செய்யறது, யூதர்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற தகவலை யூதர்களுக்கு எடுத்து சொல்லணும். அது அவங்க மொழியில தான் எழுதி அனுப்பணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு யூதனை அழைத்து நாம சொல்ல அவருடைய மொழியில் அதை எழுதி அதை நாம கொடுத்து விடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. எடுக்கிற பொழுது ஒரு சின்ன யோசனை வருகிறது. என்னன்னா, நாம சொல்றதுதான் அந்த யூதன் எழுதுவாங்கிறது என்ன நிச்சயம்? அவன் ஏதாவது ஒன்றை தவறாக மாற்றி எழுதி நமக்கு மத்தியில் பெரும் போரை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான காரியத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா அது பெரிய சிக்கலாயிடுவேன். என்ன பண்ணலாம்ன்றாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள். என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற கட்டளை, யூதர்களுடைய மொழியை நீங்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கட்டளை நமக்கு சொல்லப்படுகிற என்ன செய்வோம், அந்த மொழியை கத்துக்கிறதுக்கு ஒரு 3 மாத கால முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் 1 வருடம் 2 வருஷம் ஆக்கிடுவோம். அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யூதர்களுடைய மொழியை முழுமையாக எத்தனை நாட்களில் கற்றுக்கொள்ள வைத்தது என்று சொன்னால், அந்த நபி மொழிகளிலே பார்க்கிறோம், இல்லா நிஸ்ஃபு ஷஹ்ரன், பாதி மாசத்துல அவங்க கத்துக்கிட்டாங்க. ஒரு மாதத்துல பாதி நாட்கள், ஏறத்தாழ 15 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார்கள். அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசையில முழுமையாக என்ன செய்யறாங்க, 15 நாட்களில் யூதர்களுடைய மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதுவெல்லாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலே செய்த விஷயம். இளமை பருவத்தில் இருக்கிற பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வமுடையவர்களாக அன்றைய சஹாபாக்களின் நிலை இருந்தது என்பதனை இந்த செய்திகளின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிடுங்க, கட்டுப்படுகிற விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்திலே எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்கள், இதுதான் சரியான கொள்கை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் நான் பின்பற்றுவேன், வேறு யாருடைய சொல்லையும் மார்க்கமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிற
ஓரிரை கொள்கையில் சத்திய கொள்கையில் பயணிக்கக்கூடிய நாம அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைக்கு கட்டுப்படுகிற தன்மை எப்படி இருக்கிறது? அசத்தியத்தினுடைய கொள்கையில் இருப்பவர்களுடைய நிலை அப்படியே கொஞ்சம் ஒப்பீடு செஞ்சு பாருங்க. கொள்கையில் கிடையாது, செய்யக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் மார்க்கத்திற்கு தவறான நடைமுறைகள். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை, அசத்தியத்திலே அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கும் சத்திய கொள்கையை ஏற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலும் இருக்கிற வித்தியாசம் என்ன இருக்கிறது? அவங்க எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு இந்த சத்திய கொள்கையை ஏற்றிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கை எப்படித்தான் நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். என்னுடைய மனம் எதை விரும்புகிறது, என்னுடைய மனம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது, அது சரியா தவறா, இஸ்லாம் தடுத்திருக்கிறதா இல்லையா, அதுவெல்லாம் இல்லை. என்னுடைய மனம் விரும்புகிறது என்றால் அது தவறாகவே இருந்தாலும் நான் செய்வேன் என்று சொல்லுகிறோம். சில செயல்பாடுகளை பாருங்க, சத்திய கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நம்மிடத்துல ஒரு சில காரியங்களில் மாற்றம் இருக்கிறது. ஏன் சில விஷயத்தை ஏற்றிருக்கிறோம்? உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், மாற்றி கொள்கையில் இருப்பவர்களோடு பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. மாற்று கொள்கையில் இருப்பவர்களோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. அவர்களோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், அசத்தியத்தில் இருப்பவர்களோடு இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடு, நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கணும்? அவர்கள் அசத்தியத்தில் இருப்பார்களே ஆனால் கொள்கையில மாத்திரம் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு கொடுத்துடவே கூடாது. சில இடங்களை நம்ம நடைமுறைப்படுத்தும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை குறித்து சொல்ல வேண்டுமையானால், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் கூட சில இடங்களில் சில சபைகளில் இந்த கொள்கையை சரியாக கடைபிடிக்கிறார்கள். எப்படி? தன்னோடு இருக்கிற சில நண்பர்கள் மது அருந்துகிற பழக்கமுடையவராக இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதில், தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதில் சொல்லி எல்லா இடத்திலும் மது அருந்துகிற பழக்கமுடைய நபர்களுக்கு மத்தியில் இந்த கொள்கையில் பயணிக்கக்கூடிய சகோதரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் எந்த இடத்திலும் மது அருந்த மாட்டோம் என்று இருக்கிறோம். ஏன் அருந்த மாட்டேங்கிற? நாங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன் இதை குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு கேள்வி முன் வருகிற பொழுது சொல்லக்கூடிய பதில் என்ன? அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அதை தடுத்து இருக்கிறாங்க. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் அதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறது, எந்த நிலையிலும் அதை தொடமாட்டோம் என்று சொல்லுகிறது. அதுல உறுதியா இருக்கிறோம் அல்ல? அதே உறுதி என்பது எல்லா காரியத்திலும் இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில யூதர்கள் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டணும். யூதர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனுடைய வேதத்திலும் சரி, சிலதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலவற்றை மறுத்துருவாங்க. இது அவங்களுடைய பழக்கம். எதுவெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் அவர்களுக்கு உகந்ததாக இருக்கிறதோ அந்த காரியங்களை, அந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, இது மார்க்கத்தின் சட்டம் அப்படின்னு ஏற்றுக்கிடுவாங்க, நடைமுறைப்படுத்திடுவாங்க. இதுவே அவர்களுக்கு பாதகமாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முறையை தடுக்கக்கூடிய விதமாக, மாற்றுகிற விதமாக சில சட்டங்கள் பிறப்பிக்கப்படுகிற பொழுது அங்க என்ன செஞ்சிருவாங்க, இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இது யூதர்களுடைய பண்பாகவே இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படிதான் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய பண்பு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நம்முடைய பண்பு எதற்கு நிகராக சென்று கொண்டிருக்கிறது? சத்திய கொள்கையை ஏற்றாலும் யூதர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை உலகத்திலே பயன்படுத்தி கொண்டிருந்தார்களோ அதுபோன்று இன்னைக்கு நாம பயன்படுத்துறோம். மது அருந்துறது இஸ்லாத்துல ஹராம், அதை செய்ய மாட்டேன் என்று அந்த இடத்திலே கொள்கையை பிடிக்கக்கூடிய நாம நம்முடைய நண்பர்களுடைய வீட்டிலே நடத்தப்படுகிற விசேஷங்கள், நம்முடைய நெருங்கிய நண்பர்களோடு நடத்தப்படுகிற குடும்பத்தினுடைய இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடைபெறுகிற திருமணங்கள், மற்ற ஏதேனும் நிகழ்ச்சிகள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடந்தது என்றால் அதுல நாம போய் நிக்கிறோம்னா அப்ப அதையும் தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான்.
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ أَنْ إِذَا سَمِعْتُمْ آيَاتِ اللَّهِ يُكْفَرُ بِهَا وَيُسْتَهْزَأُ بِهَا. எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த இடத்தில் விளையாட்டாக ஆக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நீங்க போகாதீங்க. فَلَا تَقْعُدُوا مَعَهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ. அந்த சபையில் அவர்கள் அந்த பேச்சுக்களை விட்டு மீளுகிற வரை, அந்த சபை அந்த இறைவனை கேலி செய்கிற, மார்க்கத்தை கேலி செய்கிற சபையாக இருக்கிற வரையிலும் அங்க போய் உட்காராதீங்கிறாங்க. ஏன் உட்காராதீங்க? இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள். எனக்கும் அந்த சபைக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் அதை விரும்பவில்லை, நான் அதை நேசிக்கவில்லை, அவர்கள் செய்வது தவறுதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல நான் போய் உட்கார்றேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நீங்களும் அவர்களை போன்றவர்கள். நீ செய்ய விருப்பமே இல்லை அப்படின்னாலும் நீ அதை செஞ்சவங்களான்ல. இப்ப மது அருந்துகிற பொழுது பையை பிடிக்கக்கூடிய இஸ்லாம், அது தவறு என்று சொல்லுகிற இஸ்லாம், மார்க்கத்தை கேலி செய்கிற சபையின்பால் செல்லக்கூடாது, அதுவும் தவறு என்றுதானே சொல்லுகிறது. நாம அதுல போய் நிக்கிறோமே. அப்ப நம்ம இடத்துல என்ன கொள்கை இருக்கிறது? நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை எப்படி நாம பிரதிபலிப்பாக பார்க்கிறோம்? இப்ப இந்த இடத்துல நாம எதை தூக்கி பிடிக்கிறோம்? நாம ஏற்றிருக்கிற கொள்கையா அல்லது நம்முடைய உறவுகளையா? கொள்கையை தூக்கி பிடிக்கிறோம்னு சொன்னா எல்லா இடத்துலயும் என்ன செய்யணும்? கொள்கை உடையவர்களாக இருக்கணும். கொள்கை தான் நமக்கு தலைமையாக இருக்கணும். எல்லா இடத்திலும் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு என்ன வழியை காட்டியிருக்கிறாங்க, அதை தாண்டி என்னுடைய உறவுகளோ என்னுடைய நண்பர்களோ யாருடைய செயல்பாடும் எனக்கு பெரிது அல்ல அப்படிங்கிற மனநிலையில் தான் ஒரு உண்மையான முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும். ஆனால் இறைவன் அந்த அருளை நமக்கு வழங்கி இருந்தும் கூட அந்த அருளை அலட்சியப்படுத்தியவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை அறிந்து கொள்ளாமல் அதை அலட்சியப்படுத்தியவர்களாக இந்த கொள்கையில் பயணித்துக் கொண்டு பல தவறான காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் கொள்கை இல்லாதவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்களை வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் அதிகம். ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணாங்கிறதுனா அப்புறம் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைகள்ல இருக்கக்கூடிய சஹாபாக்களின் வாழ்க்கை எப்படி அமைந்தது? ரசூலுல்லாஹ் எது சொன்னாலும் தன் உயிரை விடுவதற்கு கூட சஹாபாக்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் என்றால் அதற்கு அடிப்படை மூல காரணம் என்னன்னா ரசூலுல்லாஹ் சொல்றது மட்டுமில்லை, தன் வாழ்க்கை நடைமுறையை வாழ்ந்து காட்டினாங்க. சொல்லிட்டோம் சஹாபாக்கள் செஞ்சிருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கு இப்படியான தன் உயிரை கூட தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு தலைமையை, ஒரு படையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் உருவாக்க முடியாது. எப்படி உருவாக்குனாங்க? தன் வாழ்க்கை நடைமுறையை வைத்து காட்டினாங்க. நீங்க நம்ம வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்றோம். நடைமுறை என்ன இருக்கு? என் நடைமுறையை பார்த்து என்னுடைய நண்பன் திருந்தினான் என்று சொல்ல முடியுமா? நான் என் வாழ்க்கையில செய்கிற செயல்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள் என்கிற அடிப்படையில் நான் வாழ்வதை பார்த்து என்னுடைய நண்பன் இந்த தவறை விட்டான், அவன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டான் சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. கொள்கை இல்லாமல் பல மாற்று கொள்கையில் இருப்பவர்கள் எப்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மனமான வாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ கொள்கையுடைய நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருப்பது அல்ல உண்மையான முஸ்லிம் என்பது. தன்னை உண்மையான முஸ்லிம் என்று சொல்ல வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடும், பேசுகிற சாதாரண பேச்சுவார்த்தையாக கூட இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி இருக்கணும். அதுதான் நாம் அவர்களை தலைமையாக ஏற்றிருக்கிறோம், அவர்களுக்கு கட்டுப்பாடு நடக்கிறோம் என்பதற்கு அழகிய உதாரணம். ஒரு விஷயத்திலும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய சமூகமாக வாழ வேண்டும் என்றால் ஒரு இடத்திலும் நம்ம கொள்கையை ஏற்றுக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். நான் இந்த கொள்கையை ஏற்றிருக்கிறேன், என்ன அடையாளம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுற ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? வாயினால் சொல்லிக் கொள்வதா? நான் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன். வாயினால் சொல்வதல்ல அடையாளம், நடைமுறைப்படுத்தி காட்டணும்.
அப்படி நடைமுறைப்படுத்துகிற பொழுதுதான் நம்மை பார்த்து பல நபர்கள் என்ன செய்வாங்க, மாறி வருவாங்க. இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து நம்முடைய நமக்கு கீழ் வளர்கிற சமூகம் கற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடு என்ன? நம்ம பகுதியில நம்ம இளைஞர்களா இருக்கிறோம். நம்மை பார்த்து வளரக்கூடியவர்கள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய, நம்மிடத்திலிருந்து பழகி கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? என்றைக்காவது நாம் அதை சிந்திச்சிருக்கிறோமா? இதே கொள்கை, சத்திய கொள்கையில் தான் பயணிக்கிறோம். நம்முடைய தம்பிமார்கள், நமக்கு கீழ் அடுத்த சமுதாயமாக வளரக்கூடியவர்கள், அண்ணன்மார்கள் என்று சொல்லி மேல் இருக்கிற இளைஞர்களை பார்க்கிறார்களே, அவர்களுக்கு நாம் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? அவர்களை நாம் எப்படி வழிநடத்தி இருக்கிறோம்? என்றைக்காவது நம்ம பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் சிந்திச்சிருக்கிறோமா? நம்முடைய தம்பிமார்கள் எப்படியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் யோசித்திருக்கிறோமா? அவன் செய்கிற செயல்பாடு தவறு என்றால் அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல நாம் இருந்திருக்கிறோமா? நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியல. சொன்னா திருப்பி நம்ம நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறான், நீ இந்த மாதிரி செய்தியன்னு. ஒரு விஷயத்தை தவறு என்று சொல்ல வேண்டுமையானால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்னா, நம்மை பார்த்து வளர்கிற அந்த பசங்க திருப்பி நம்மள்ட்ட கேட்கிறாங்க, அந்த அண்ணன் அப்படி செய்யறாரு, இந்த அண்ணன் இப்படி செய்யறாரு. அப்ப நாம வழிநடத்தக்கூடிய இளைஞர்களாக இருந்து நமக்கு அடுத்த ஜெனரேஷனை வழிநடத்தக்கூடிய விதம் என்பது எப்படியான நிலையில் இருக்கிறது என்பதை நாம சிந்திக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் எல்லோருக்கும் இந்த நேரு வழியில் பயணிக்கக்கூடிய அருளை வழங்கவில்லை. அந்த அருளை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதை முறையாக கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்திர முடிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய முதல் உரையில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிற அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி கொண்டு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த சத்திய கொள்கையை மாத்திரம் நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சார்ந்த ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மாவுடைய முதல் உரையில நாம சில செய்திகளை நினைவுபடுத்தி இருக்கிறோம். அதே தருணத்தில் குறிப்பாக பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்றைய இளைஞர்களாக பயணிக்கக்கூடியவர்களுக்கும் நாம முன்வைக்கக்கூடிய சில கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வளரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் என்ன அடிப்படையில் வளர்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள். என்னுடைய பிள்ளை வெளியில செல்லுகிறான், அவன் எப்படி பேசுகிறான், வீட்டில் இருக்கிற பொழுது அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறான், நடைமுறைப்படுத்துகிறான் என்பதை கவனியுங்கள். அதே போன்று இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்மோடு இருக்கிற என் உடன் பிறந்த சகோதரன் மாத்திரம் என்னுடைய தம்பி கிடையாது, என்னுடைய கொள்கையில் ஏற்றிருக்கிற எனக்கு வயதிற்கு கீழ் இருக்கிற அத்தனை நபர்களும் என்னுடைய உறவு, என்னுடைய தம்பி என்கிற அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கண்காணிங்கள். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வளரக்கூடிய ஜெனரேஷன் அது தப்பா சரியா ஆனா தெரியாது. ஆனால் பல தவறான காரியங்களை தவறு என்று கூட தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனம் வருந்துகிற ஒரு செய்தி இங்க நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பகுதியில நடந்த ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ஒரு மாணவர் 3ஆம் வகுப்பு அல்லது 4ஆம் வகுப்பு படிக்கிறார். சிரிக்கக்கூடிய செயல்பாடு அல்ல, சொல்லக்கூடியது. சிந்திச்சு பாருங்க. ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு தவறான ஒரு வார்த்தையை செயல்முறையிலே பயன்படுத்தி காட்டுகிறார். மாபாதகமான செயல்பாடு, வார்த்தை. அதை மொழியாக சொல்லாமல் செய்கையாக நடைமுறைப்படுத்துகிறார். அது அவன்கிட்ட விசாரிச்சோம்னா அது என்ன தப்பான வார்த்தைன்னு கூட எனக்கு தெரியாது. பள்ளிக்கூடங்கள்ல என்னோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் திட்டுவதற்காக அந்த செய்கையை பயன்படுத்துவாங்க, அதை நான் செய்தேன் அப்படிங்க. அவ்வளவு பெரிய ஒரு மாபாதக செயல். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அது எவ்வளவு பெரிய தவறான வார்த்தை அப்படிங்கிறது தெரியும். செயலை சொல்ல விரும்பல. அவ்வளவு ஒரு மாபாதகமான ஒரு செயலை வார்த்தையாக திட்டாமல் செயலாக நிறைய விஷயத்தை திட்டுவோம்ல, அப்படி செயலாக திட்டக்கூடிய ஒரு வார்த்தையை
4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் செய்கையில தன்னோடு இருக்கிற நபரை திட்டுகிறான். அது என்ன கெட்ட வார்த்தைங்கிறது தெரியாது. எப்படா இந்த பழக்கம் உனக்கு கிடைச்சிச்சு? ஸ்கூல்ல இருக்கிற பொழுது எங்களோட வயதில மூத்தவர்கள், எங்களோட படிக்கக்கூடிய பசங்க அந்த மாதிரி செய்வாங்க, திட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க, நானும் அது மாதிரி திட்டினேன் அப்படிங்கிறான். பசங்க எப்படி போய் கொடுக்குறாங்க, எப்படி அந்த மாதிரியான வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது? தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன்மார்கள், பெரியவர்கள் எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி விளையாட்டிலும் கூட மார்க்கத்திலே இது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பசங்க அதை மனசுல ஏத்துக்கிறதே கிடையாது. சமீபத்துல நம்ம பகுதியில ஒரு கபடி விளையாட்டு ஒண்ணு நடந்துச்சு. சில மாணவர்கள் அதுல போய் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நாம சொல்லுகிறோம், இது சூதாட்டம். கபடி விளையாடுறது சூதாட்டம் கிடையாது. அவர்கள் அந்த போட்டியை நடத்திய விதம் என்பது சூதாட்டம். பெற்றோர்கள் அதை கவனிக்கவே இல்லை. என் பிள்ளை கபடி விளையாட போய், சரிப்பா போய் விளையாடுப்பா, மேட்ச் விளையாட போறேன் போய் விளையாடு. எப்படி விளையாட போறேன்னு என்னைக்காச்சும் இந்த பெற்றோராச்சும் கேட்டு இருக்கிறோமா? இல்ல. நாம வலியுறுத்துறோம், இது சூதாட்டம், செய்யாதீங்க. ஆனாலும் அதை தூக்கி எடுத்து நடத்தியது மாத்திரமல்ல, நம்ம கொள்கையில் இருக்கிற பிள்ளைகளும் அதிலே போய் விளையாடினார்கள் என்ற செய்தி கேட்கிற பொழுது அது எவ்வளவு, எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய ஜெனரேஷன் வழிதவறி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாருங்க. இந்த கொள்கையில் இருப்பவர்கள், மாற்று கொள்கையில் இருக்கிறவங்க போய் விளையாடுறாங்கன்னா அதுவும் தப்புதான். ஆனால் அது ஒரு பெரிய பாதிப்பால் சொன்னா அவருடைய எல்லா செயல்பாடும் தவறா இருக்குதுன்னு போயிடலாம், 10ஓட 11 போகலாம். ஆனால் இந்த கொள்கையில் பயணிப்பவர்களுடைய பிள்ளைகள் இப்படி மார்க்கத்தில தடை செய்யப்பட்டிருக்கிற விளையாட்டுகளை, சூதாட்டங்களை போய் சிறு வயதில் விளையாடுகிறார்கள் என்றால், அதுவும் அது சூதாட்டம் என்று சொன்னதற்கு பிறகு கூட போய் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் வழி தவறி செல்வதற்கான நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் நாம தான் கவனிக்கணும். நம்ம பகுதி அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் என்றால், நம்முடைய தம்பி என்று சொன்னால் அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு என்பதை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறதை அதை கவனத்திலே கொண்டு நாமும் சரியான கொள்கையை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாகவும், நம்முடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளையும் சரியான பாதையில் அழைத்து செல்லக்கூடிய நபர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாம் நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெறக்கூடிய பாக்கியத்தை உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தந்தன புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.